ගරු ජීජී පොන්නම්බලම් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, முதல் கட்டமாக இந்த அவசரகால சட்ட நீடிப்பு இன்றைக்கு அந்த நீடிப்புக்குரிய வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை கோரி அதுக்கு எதிராக நீடிப்பதற்கு எதிராக எங்களுடைய வாக்குகளை செலுத்த இருக்கிறோம். இந்த அவசரகால சட்ட நீடிப்பு என்றது உண்மையிலே நியாயப்படுத்த முடியாத ஒரு காரியம். இன்றைக்கு அவசரமாக விடயங்களை அணுகுவதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அந்த காலம் அந்த சம்பவங்கள் நடைபெற்ற அந்த அண்டிய காலப்பகுதிக்குள்ளே தேவைப்பட்டதிலே மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கூட அரசாங்கம் ஒரு அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தாமல் இருந்த இடத்துல பிரகடனப்படுத்த சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு பல மாதங்களுக்கு பிற்பாடு இன்றைக்கு அந்த சூறாவளியை காட்டி தொடர்ந்தும் அவசரகால சட்டத்தை நீடிக்கிறதுக்கு சொல்லுகின்ற நியாயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. உண்மையிலே இன்றைக்கு உங்களுடைய இந்த அவசரகால சட்டத்தை நீடிக்கிறதுக்கான பிரதான காரணம் ஜனநாயக ரீதியாக மக்கள் எல்லாரி அரசு உத்தியோகத்தர்கள் செயல்படுவதை தடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு சூறாவளியை எத்தனையோ மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சூறாவளியை காட்டி நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் தான் உண்மை. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி மக்களாலே ஒரு புரட்சி, இவ்வகையான துஷ்பிரயோகங்கள், அரசு அதிகார துஷ்பிரயோகங்கள் நடைபெறக்கூடாது, வெறுப்படைஞ்ச தெற்கிலே வாழுகின்ற சிங்கள மக்கள் அந்த ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று அவசியம் என்று சொல்லி வாக்களித்ததுக்கு பிற்பாடு இன்றைக்கு அந்த மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு நம்பி ஏதோ ஒரு வகையில் இவையாவது செய்வினமோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாக்களித்த மக்களுக்கு வயிற்றில் அடிக்கின்ற செயல்பாடுகளிலே பல செயல்பாடுகளிலே இதுவும் ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த அவசரகால நீடிப்பை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் இருக்குது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு இனாளிப்பு தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்றது. அந்த போர்க்காலம் முழுக்க இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் அநியாயமாக பொதுமக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். எந்த விதமான பொறுப்பு கூறலும் இல்லாத வகையிலே ஒரு கலாச்சாரம் இராணுவத்தாலேயும் முற்படையாலேயும் போலீஸாலேயும் வந்து கடைப்பிடிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட அதே இராணுவம் தான் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்குது. எந்த ஒரு இராணுவ சிப்பாய்க்கு எதிராக கூட பொறுப்பு கூறல் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு நிலையிலேயும் மாறாக ஸ்ரீலங்கா அரசு அவர்களை பாதுகாக்கும் என்ற வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தான் அந்த அநியாயம் நடந்த பின்னணிக்கான அந்த அவசரகால சட்டம் இன்றைக்கும் நீடிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு செக்யூரிட்டி செக்டர் ரிஃபார்ம்ஸ் எதுவுமே நடக்காத ஒரு சூழலிலே இந்த அவசரகால சட்டம் நீடிக்கிற காரணமாக அப்பாவி மக்கள் வடகிழக்கிலே இன்றைக்கு குறிவைக்கப்படுறதுக்கான ஒரு அபாய நிலையில் இருக்கிறார்கள். அந்த அல்லப்பட்டி சம்பவத்தை எடுத்து பார்த்தால் அதில் ஏதோ மாடு கடத்தினவே என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க பார்க்கினோம். அப்படி நாங்கள் சொல்லுவோமே அது அப்படி நடந்தாலும் வந்து சாகரத்துக்கு வந்து கொள்றது ஒரு யுத்தம் இல்லாத ஒரு காலகட்டத்தில். அப்போ இது ஏன் இது நடக்குதுண்டா, தெற்கில் நடந்திருக்குமா, ஏன் இது நடக்குதுன்றால் வந்து ஏனென்றால் அது ஒரு கலாச்சாரம். இந்த அவசரகால சட்டம் இருக்கின்ற பொழுது முப்படைகள் போலீஸ் தாங்கள் விரும்பினதை செய்யலாம், தாங்கள் பாதுகாக்கப்படுவினம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆகவே எங்களுக்கு வந்து உங்களுக்கு சிலவர்களே இங்கே
எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகத்தை மறக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் என்று நீங்கள் தெற்கில் வந்து நினைக்கலாம், நினைச்சு அந்த முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் வடகிழக்கில் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி அமைச்சர் කාලය අවසන් ගරු මන්ත්‍රීතුමා. மீன்பிடி அமைச்சர் இந்த சபையில் இருக்கின்ற நேரத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் கடந்த புதன்கிழமை நான் பேசின பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் காணாமலாக போனவர்கள், அவர்களுடைய படகுகள் பழுதாகி கச்சத்தீவு அண்டின பிரதேசத்தில் வந்து அவர்கள் காணாமல் போனதாக வந்து 6 நாட்கள், போன வெள்ளிக்கிழமை அது நடந்தது. இன்றைக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கிறது, அது உறுதிப்படுத்தப்பட்ட மண்டப முகாமில் வந்து இந்திய கடற்படைகள் வந்து அவர்களை காப்பாற்றி அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று. ஆனாலும் அவர்களுடைய படகுகள் உட்பட அவர்களும் வந்து இன்றைக்கு இலங்கைக்கு திரும்ப அனுப்பப்படவில்லை. කාලය අවසන් ගරු இது මන්ත්‍රීතුමා. ஒரு சட்டவிரோதமான செயல் இல்லையே அம்மா. அதைத்தான் இங்கே சொல்ல வரேன். இந்த அமைச்சர் வந்து அதை சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு அவர்களுக்கு எதிராக இந்தியா வழக்குகள் எதுவும் தாக்கல் செய்யாமல் அவர்களுடைய படகுகள், அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வந்து இங்கே பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அந்த படகு பழுதாகின காரணத்தினாலே தான் அவர்கள் இந்திய கடற்பரப்புக்குள்ளே நுழைய வேண்டி வந்தது. அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த அமைச்சர் அதில் தலையிட்டாவது அதையாவது செய்து கொடுக்க சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன். ස්තුතියි ඔබතුමාට.